4½ ஆண்டுகளாக ஒரு அடி கூட நகராத ஒரு ஓடாத ஓட்ட என்ஜின் ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இந்திய திருநாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் எழுச்சியை நேரலையில் பார்த்து அலறிய மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தனது புலம்பலை ஆரம்பித்து விட்டார் எனவும், அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். ஆனால் 4½ ஆண்டுகளாக ஒரு அடி கூட நகராத ஒரு ஓடாத ஓட்ட என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி முதல்வர் பேசுவது வேடிக்கையின் உச்சம் என்றும் அவர் சாடியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அமையவுள்ள அதிமுக அரசு தமிழகத்தின் நியாயமான தேவைகளை மத்திய அரசிடம் உரிமையுடன் கேட்டு பெறும் எனவும், மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கான நிதிகள் திட்டங்களையும் வாஞ்சையோடு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி என மக்களின் பாதுகாப்பை சீர்குலைத்த இந்த ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் ஒருமித்த எண்ணம் எனவும், அந்த எண்ணத்தை ஈடேற்ற அமைந்ததுதான் அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.